இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படும். பிரதமர் அன்வார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மலேசியர்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதில் தீவிர கவனம் செலுத்தப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். வாழ்க்கை செலவினங்களை குறைப்பதற்கான விவகாரத்தில் கவனம் செலுத்தும்படி கொள்கை திட்டமிடுபவர்களை தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாக நிதியமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். சீனி, எண்ணெய், மாவு மற்றும் சமையல் எண்ணெய் விலை இன்னமும் குறைவாக இருந்தாலும் அதிக விலையேற்றத்தினால் மலேசியர்கள் தொடர்ந்து சுமையை எதிர்நோக்குவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவேதான் இந்த வரவு செலவு திட்டத்தில் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பது குறித்து ஏற்கனவே நாங்கள் விவாதித்துள்ளோம். உரம், விதைகள் உட்பட பல்வேறு பொருட்களின் விலைகளை திட்டமிட்டு உயர்த்தும் கும்பலினால் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கையிலும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் என அன்வார் கூறினார். மலாக்காவில் போலி கை துப்பாக்கியுடன் கும்பலாக கொள்ளை, குற்றச்சாட்டை மறுத்த மாற்றுத்திறனாளி. மலாக்காவில் போலி துப்பாக்கியை ஆயுதமாக ஏந்தி கும்பலாக கொள்ளையிட்ட குற்றச்சாட்டை மாற்றுத்திறனாளி ஒருவர் மறுத்திருக்கிறார். செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 33 வயது முகமது ஃபிதாவுஸ் முகமது நோர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. 39 வயது ஆடவரிடம் போலி துப்பாக்கியை காட்டி 330 ரிங்கிட்டை கொள்ளையிட்டு கூட்டாளியுடன் தப்பி ஓடியதாக அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மலாக்கா தாமான் தாம்பாக் பாயா ஹார்மோனியில் உள்ள பல்பொருள் விற்பனை கடை ஒன்றில் அந்த குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிறம்படியும் விதிக்க சட்டம் வகை செய்கிறது. தான் முதுகெலும்பு பிரச்சனையுடைய ஒரு மாற்றுத்திறனாளி என்று குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி குறைந்த ஜாமீன் தொகையில் விடுவிக்குமாறு நீதிபதி அந்நபர் முறையிட்டனர். புதிய வீடமைப்பு திட்டத்தில் குறைந்த வருமானம் பெறுவோருக்காக மடானி பிளாக் வீடுகள் இருக்க வேண்டும். அன்வார் வலியுறுத்து. குறைந்த வருமானம் பெறுவோர் சொந்த வீட்டை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக தனது ஒவ்வொரு வீடமைப்பு திட்டத்திலும் மடானி வீடமைப்பு பிளாக்கை தயார்படுத்தும்படி கூட்டரசு பிரதேசத்துறை மற்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு நன்மையை கொண்டு வரும் புதிய வீடமைப்பு திட்டங்கள் அங்கீகரிக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கான நிபந்தனைகளில் ஒன்றாக மடானி பிளாக் இடம்பெற வேண்டும் என அவர் கூறினார். அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும் இன்றி B40 குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் M40 எனப்படும் நடுத்தர வருமானம் பெறும் தரப்பினர் நன்மை அடையும் பொருட்டு புதிய வீடமைப்பு திட்டங்களில் குறைந்தபட்சம் 2 பிளாக்குகளாவது மடானி வீடுகள் இருக்க வேண்டும் என அன்வார் வலியுறுத்தினர். பணக்காரர்களுக்கு பல கோடி ரிங்கெட்டில் வீடுகளை கட்டுவது இருந்தாலும் கட்டுங்கள், அது குறித்து நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆனால் இதர மக்களுக்கு உதவ வேண்டும். எனவே வீடமைப்பு பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என விரும்புகிறேன். மாநகர் மன்ற வீடுகளுக்காக 60,000 பேர் காத்திருக்கின்றனர். கிரிக்கில் 6 வயது சிறுமி மானபங்கம், 54 வயது ஆடவன் 1 வாரம் தடுத்து வைப்பு. தனது உறவினரின் 6 வயது பேத்தியை மானபங்கம் செய்தது தொடர்பில் ஆடவன் ஒருவன் விசாரணைக்காக 1 வாரம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். கிரிக் கம்போங் கெனை ஆற்றில் நடந்த அந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உதவும் பொருட்டு 54 வயதுடைய அந்த ஆடவனை தடுத்து வைக்கும் உத்தரவுக்கு மேஜிஸ்ட்ரேட் சவிந்தர் சிங் ஜெகந்தர் சிங் அனுமதி வழங்கினார். அந்த ஆடவன் 2017ஆம் ஆண்டின் சிறார் சட்டத்தின் பாலியல் குற்றச்சாட்டு 14வது உட்பிரிவு A இன் கீழ் நேற்று கைது செய்யப்பட்டான். தனது சிறுமியின் பாட்டி வீட்டில் இருந்த குடிலில் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் அந்த ஆடவன் இக்குற்றத்தில் ஈடுபட்டதாக பேராக் போலீஸ் தலைவர் டதோ அசிசி மாட் ஆரிஸ் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த சிறுமியின் தாயார் புகார் செய்ததை அடுத்து அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டான். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கிரீக் மருத்துவமனை மற்றும் குழந்தைகள் மருத்துவ நிபுணர்களின் கொண்டு செல்லப்பட்டதாக அசிசி மாட் தெரிவித்தார். சைவ திருக்கோயில் கல்வி கலை அறவாரியத்தின் அடிக்கல் நாட்டு விழா ஆகஸ்ட் 19.
ஸ்லாங்கூர் மாநிலத்தின் கெர்லிங் நகரில் அரசு அங்கீகாரத்தோடு அமையவிருக்கும் சைவ திருக்கோவில் மற்றும் கல்லூரி திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா எதிர்வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. ஆன்மீக கல்வியின் படி மலேசிய இந்து சமயத்திற்குள் சைவ சமயத்தை புத்துயிர் பெற வைக்கும் நோக்கத்துடன் 2011 மலேசிய சைவ சமய பேரவை நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு வாரந்தோறும் சைவ சித்தாந்த வகுப்புகள், மாத இதழ் வெளியிடுவது, ஆண்டுதோறும் சமய முகாம்கள் மற்றும் சர்வதேச மாநாடுகளை நடத்தி வருகிறது. இதற்கிடையில் மலேசியாவின் முதல் சைவ இந்து கல்வி அகாடமியை உருவாக்க வேண்டும் எனும் வேட்கையில் சைவ திருக்கோயில் கலை கல்வி அறவாரியத்தை அமைக்கும் முயற்சிகள், குடில்கள், கல்வி வசதிகளை ஆகியவை இடம்பெறும். இத்திட்டம் 3 கட்டங்களாக நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி சைவ ஆகமங்கள் படி நடைபெற உள்ளது. பொதுமக்கள் யாவரும் ஒன்று கூடி இந்த அடிக்கல் நாட்டு விழாவை சிறப்பிக்க அன்புடன் வரவேற்கப்படுகின்றனர். அதே வேளையில் நிலத்தில் திருக்கோவில் மற்றும் கல்லூரி அமைக்கும் பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் தங்கு தடையின்றி உரிய காலத்தில் நிறைவடைய இந்து குடும்பங்கள் ஒன்றிணைந்து நன்கொடைகள் வழங்கவும் முனைவர் நாகப்பன் கேட்டுக்கொண்டார். 14,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றது தொடர்பில் 2 உயர் அதிகாரிகளை MACC தடுத்து வைத்துள்ளது. சிரம்பானில் ஒரு அமைப்பை சேர்ந்த 2 மூத்த அதிகாரிகள் மொத்தம் 14,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்டது மற்றும் அதனை வாங்கியது தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 30 மற்றும் 40 வயதுடைய அந்த இருவரையும் இம்மாதம் 12ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விண்ணப்பத்திற்கு மேஜிஸ்ட்ரேட் சையத் ஃபரீத் சையத் அலி அனுமதி வழங்கினார். ஒரு நிறுவனத்திற்கு கணினி மற்றும் அலுவலக உபகரணங்களை கொள்முதல் செய்வதற்கு விநியோகிப்பாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சந்தேக நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அந்த இருவரும் நேற்று MACC அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிப்பதற்கு வழங்கப்பட்ட பின்னர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டனர். கடந்த ஆண்டு ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் சந்தேக நபர்களின் கணக்கில் லஞ்ச பணம் கேட்டதாக தெரிகிறது. இந்த விவகாரம் 2009ஆம் ஆண்டின் MACC சட்டத்தின் பிரிவு 17A கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக நெகிரி சிம்பிலான் MACC இயக்குனர் ஆல்காக் அகமது தாஃபிக் பத்ரி இஸ்மாயில் தெரிவித்தார். கேமரன் மலையில் சட்டவிரோத சுற்றுலா மையம் இடிக்கப்பட்டது. அதிகாரிகளின் அங்கீகாரம் இன்றி கேமரன் மலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த சுற்றுலா மையம் ஒன்று கேமரன் மலை மாவட்ட மன்ற அதிகாரிகளால் நேற்று இடிக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டின் கால்வாய் மற்றும் கட்டிடத்துறை சட்டத்தின் கீழ் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிட பகுதியை அகற்றும் 70வது விதி உட்பிரிவு 1 கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கேமரன் மலை மாவட்ட மன்ற முகநூல் பதிவில் தெரிவித்தது. கேமரன் மலை நகராண்மை கழக தலைவர் அஸ்மில் ஹதீத் மஸ்னான் தலைமையில் கேமரன் மலை நில மற்றும் மாவட்ட அலுவலகம், போலீஸ் அதிகாரிகள், பஹாங் அமலாக்க பிரிவு, கேமரன் மலை பொதுப்பணித்துறை, தெனாகா நேஷனல் பிரெஹத் ஆகிய அதிகாரிகள் முன்னிலையில் அந்த சுற்றுலா கட்டிடத்தை இடிக்கும் நடவடிக்கை நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கி 11:30 வரை நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் மாதம் திறக்கப்பட்ட இந்த சுற்றுலா மையம் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கப்பட்ட இடமாக விளங்கியது. கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் மனைவியை பள்ளத்தில் தள்ளிய வர்த்தகருக்கு 1 வாரம் காவல் நீட்டிப்பு. கிரிக் ஜெலி கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் 31.2 கிலோமீட்டருக்கு அருகே உள்ள பள்ளத்தில் தனது மனைவியை ஜூலை 27ஆம் தேதி தள்ளியதாக நம்பப்படும் ஆடவருக்கு மேலும் 1 வாரத்திற்கு தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டது. கொலை முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்த சந்தேக பேர்வழிக்கு இன்று முதல் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரை தடுப்பு காவலை நீடிப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் சவிந்தர் சிங் ஜிகந்தர் சிங் அனுமதித்தார். 39 வயதுடைய அந்த ஆடவர் இன்று காலையில் கிரிக் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். இதற்கு முன் அந்த சந்தேக பேர்வழி பாலிங் போலீஸ் தலைமையகத்தில் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது மனைவியுடன் தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரது கழுத்தை நெரித்து 10 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் தள்ளி கொள்ள முயன்றதன் தொடர்பில் அந்த வர்த்தகருக்கு எதிராக விசாரணை நடைபெற்று வருகிறது. கீழே தள்ளப்பட்டதால் 32 வயதுடைய அந்த பெண்
முதுகெலும்பில் காயத்திற்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. தள்ளப்பட்ட இடத்திலேயே விடப்பட்டதால் காயத்தோடு மேலே ஏறி சாலை பகுதிக்கு வந்ததை தொடர்ந்து பொதுமக்களின் உதவியோடு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அனூர்காஜா ஐஸ் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு, 5 தொழிலாளர்கள் உயிர் தப்பினர். அனூர்காஜா மஸ்ஜித்தானா தொழில்துறை பகுதியில் ஐஸ் கட்டிகளை உருவாக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவில் காவலாளி உட்பட 5 வெளிநாட்டு பணியாளர்கள் உயிர் தப்பினர். அந்த தொழிற்சாலைக்கு அருகே உள்ள வாகனம் பழுது பார்க்கும் பட்டறையில் இருந்த தொழிலாளி கொடுத்த தகவலை தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அவ்விடத்திற்கு விரைந்தனர். அந்த வேளையில் அங்கு பணியில் ஈடுபட்ட அபாயகரமான ரசாயன சிறப்பு குழு ஆய்வுக்கு பிறகு அந்த வாயு 2793 லிட்டர், அதாவது 1428 கிலோகிராம் கொள்ளளவு கொண்ட விஷம் மற்றும் அரிக்கும் தன்மை கொண்ட அமோனியா அன்ஹைட்ரஸ் என்பதை உறுதிப்படுத்தினர். தொட்டியில் இருந்த குளிரூட்டப்பட்ட இயக்கத்திற்கு செல்லும் ஒரு குழாயில் ஏற்பட்ட ஓட்டையால் கசிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே அபாயகரமான அமோனியா ரீடிங் அந்த தொழிற்சாலை உள்ள கண்டறியப்பட்டதால் ரசாயன சிறப்பு குழுவினர் அந்த குழாய்களின் வால்வை மூடிவிட்டு பொருட்களை மற்றொரு இடத்திற்கு மாற்றி வைத்துள்ளனர். பாதுகாக்கப்பட்ட பறவைகளை வீட்டில் வைத்திருந்த ஆடவர் பினாங்கில் கைது. பாதுகாக்கப்படும் பறவை வகைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த பேரில் பினாங் சிம்பாங் அம்பாட் பண்டா தாசேக் முத்தியாராவில் 42 வயது ஆடவர் கைதாகியுள்ளார். தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு துறையின் பினாங்கு கிளை மேற்கொள்ள உள்ள உளவு நடவடிக்கையின் பலனாக ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது வீட்டில் வைத்தே அந்நபர் கைது செய்யப்பட்டார். அந்த ஓப்ஸ் பெஸ்பாடு கசானாவின் சோதனையின் போது அவரிடம் இருந்து ரோஸ் பிங்க் பாரகீட் மற்றும் கிரீன் சீக் கோனு வகைகளை சேர்ந்த 4 பறவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு 3 பறவை கூண்டிலும் பறவைகளை வாங்கி விற்க பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் 2 கைபேசிகளும் விற்பனை செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்டவற்றின் மொத்த மதிப்பு 10,000 ரிங்கிட் என விலாயா சத்துக்கடல் மார்க்க போலீஸ் கமாண்டர் ருஸ்லி இச்சிஆரி தெரிவித்தார். பறவைகள் அனைத்தும் தனக்கு சொந்தமானவை என்பதை விசாரணையில் அந்நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். 2010 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மேல் நடவடிக்கைக்கு எடுக்க ஏதுவாக அவ்வாடவரும் பறிமுதல் செய்யப்பட்ட பறவைகளை பொருட்களும் பினாங்கு பெருகிளித்தான் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.